சேலத்தில் உள்ள திருவாக்கவுண்டர் காமராஜர் காலனியில் சேலம் சுற்றுவட்டாரத்திலிருந்து வரும் கழிவு நீர்கள் இந்த காமராஜர் காலனி வழியே தான் செல்கிறது. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கட்டுறதுக்கு நாங்களும் தடுத்து பார்த்தோம். கட்டியே முடிச்சுட்டாங்க. நிறையா இது கட்டாத தண்ணி சொல்லி வேலைக்கு ஆகல. தடுப்பு சுவர் சிறிதாக கட்டியுள்ள நிலையால் மழைக்காலங்களில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து வரும் கழிவு நீரால் அந்த காலனி முழுவதும் கழிவு நீர் சூழ்ந்து விடுகிறது. தண்ணி படம் போயிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி வந்தாலும் போயிடும். எங்களுக்கு அவ்வளவு இதாகாது. பாலம் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தா போதும். வீட்டிற்குள்ளே பாம்பு, பூரான், தேல் போன்ற ஜீவராசிகளும் நுழைந்து விடுகிறது. படிக்கும் புத்தகம், அரிசி, டிவி போன்ற அனைத்தும் சேதமாகி விடுகிறது. சராசரி மனிதர்களுக்கு கிடைக்கும் அனைத்து தேவைகளும் அந்த நேரத்தில் கிடைப்பதில்லை. இங்கே இருக்கிறது பூரா கூலிஸ் தாங்க. அதெல்லாம் சில பேர் ஒன்றும் முடியாமல் இடத்துட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால் எந்த வசதியும் இங்கே கிடையாதுங்க. ஐயா பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் மாதிரி இப்போ இருக்கிற சிஎம் அவரை நான் மனம் கேட்டுக்கொள்கிறேன். அவராவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பார். அவங்க ஐயா காலத்தில் சொன்னாங்க 5 வருஷம் குடியிருந்தவனுக்கெல்லாம் சொந்தம்னு சொன்னாங்க. 50 வருஷம் குடியிருந்தவனுக்கு ஒன்றும் கிடையாது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காமராஜர் காலனி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.